உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழும், கணபதி என்றிட கருவுமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றார்களோ, அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, அடியார்களின் தரித்திரத்தை நீக்கி ஆயுளையும் செல்வத்தையும் உடற் சுகத்தையும் அருள்பவர் ரண மோட்ச கணபதி ஆவார். இந்த அற்புதமான கருத்தை அன்பர்கள் மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள், இன்பங்கள் தாராளமாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 13/8/2025 கிழமை, புதன்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் ஆடி 28வது நாள். இன்றைய விசேஷம் மழை பெய்ய வாய்ப்பு. வடமதுரை சௌந்தரராஜ பெருமாள் பாலபிஷேகம், திருப்பதி ஏழுமலையான் மைசூர் மண்டபம் எழுந்து அருளல் பஞ்சமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, பிறகு 10:45 11:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை 10:30 12 மணி வரை, திதி சதுர்த்தி இரவு 8:38 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரட்டாதி மதியம் 1:06 வரை. யோகம் சித்த மரண யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூரம், உத்திரம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், இனிய இல்லறம் என்றென்றும் நிலைக்க என்ன வழி. குழந்தையாய் இருக்கும் காலத்தில் தாய் தந்தையர் அரவணைப்போடு கல்வி கிடைக்கிறது. உயர்கல்வி பயிலும் பொழுது நிறையவே செலவாகும். அதனை பற்றி சிந்தனை இல்லாமல், வரவு இல்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருக்கும் காலம் அது. நண்பர்கள் வட்டாரம் விரிந்து கிடைக்கும். அதன் பிறகே அவர்களே பொருளீட்ட சென்று பணத்தின் அருமையை புரிந்து கொள்வார். சிக்கனத்தை கடைபிடித்தார்கள். சேமித்து வைத்த பணம் வாழ்க்கைக்கு உதவியாய் இருந்தாலும் வாழ்க்கை துணை என்று ஒன்று வேண்டும். வாழ்க்கை துணை நல்ல மனைவியாக, அவர்கள் பெற்றெடுக்கும் குழந்தைகள் நல்ல பிள்ளைகளாக இருந்தார், அதுவே நல்ல குடும்பமாகும், தெய்வீகமாகும். அப்படிப்பட்ட நிலை யாருக்கெல்லாம் அமையும் என்று அறிந்து கொள்வோம். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் 3ஆம் பாவத்துக்குரிய கிரகம் புதனும் சுக்கிரனும் கூடியிருக்க 7ஆம் வீட்டுக்குரியவர் லக்னத்தில் நின்று 7ஆம் வீட்டை பார்த்திட அமைந்த ஜாதகர் தன் முதுமை காலம் வரை மனைவி மக்களோடு உறவோடு வாழ்வார். அதுபோல ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் வீடு தாயாஸ்தானம். இந்த ஸ்தானம் கிரகத்தின் ஆட்சி பெற்றும் சந்திரனுக்கு 5 அல்லது 9ஆம் வீடுகளில் அமர்ந்திருந்தால் தாயுடன் சேர்ந்து வாழ்வார். லக்னத்தில் 9 சந்திரன் நிற்கவும் 9 வீட்டுக்குரியவர் 4ஆம் வீட்டில் அமர்ந்தார் அந்த ஜாதகர் தாயார் தீர்க்க ஆயுளோடு வாழ்வார். ஜாதகரும் தன் மனைவி மக்களோடு தாயாரோடு சேர்ந்து வாழ்வார். 9ஆம் 10 வீட்டு அதிபதிகள் லக்னாதிபதியோடு சேர்ந்து லக்னத்திற்கு 4ஆம் பாவத்தில் இருந்தால் ஜாதகர் ஏராளமான வருமானத்துடன் நிலம், வீடு, வாகன வசதியோடு வாழ்வார். நல்ல மனைவி அமைந்தால் மட்டுமே மேற்படி யோகங்கள் கிட்டும். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டின் அதிபதியும் 4ஆம் வீட்டின் அதிபதியும் ஒன்று சேர்ந்து 9வது வீட்டிலே நிலைத்திட சந்திரன் வலிமை பெற்று குரு பகவானை நின்று வீட்டிற்கு கோரிக்கையை சொல்லி வர எண்ணங்கள் நிறைவேறும். இப்படி பரிகாரத்தை செய்ய முடியாதவர்கள் 27 கொண்டை கடலை எடுத்து
மஞ்சள் துணியிலே முடிந்து வீட்டில் பூஜை அறையிலே வைத்து வணங்கி வர நல்ல குடும்பம், நல்ல கணவர், நல்ல பிள்ளை அமைவார், நினைத்தது நடக்கும். மன வாழ்க்கையை தடுக்கும் செவ்வாய் தோஷம் தீர என்ன வழி? நாளைய தினம் இதை நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி மற்றும் ஜோதிடத்தை இலவசமாக கற்கின்ற பகுதி. இதன் மூலம் உங்கள் ஜாதகத்தையும் புரிந்து கொண்டு பிறருக்கும் நீங்கள் வழிகாட்ட முடியும். 4வது பாவத்தை நாம் கடந்து 5வது பாவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த 5வது பாவத்திலே இந்த இணைவை கொண்டு யாருக்கெல்லாம் அரவாணி குழந்தைகள் பிறக்கும், அந்த குழந்தை அலித்தன்மையாய் இருக்கும் என்பதை இப்பொழுது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். விருச்சிக லக்னத்தில் ஜாதகர் பிறந்து 6ஆம் வீட்டில் சனி நீச்சம் பெற்று இருக்க அலி என்று நம்பலாம். லக்னத்திற்கு 8வது வீட்டிலே சனி நீச்சம் பெற்றிருக்க அலி என்று நம்பலாம். உதாரணம், கன்னி லக்னம் 8ல் மேஷத்தில் சனி நீச்சம் பெற்றார். 6வது வீட்டிலே சுக்கிரன் 8ல் வீட்டில் சனி நிற்க அலி தன்மை உண்டு. பௌர்ணமி திதி அன்று சூரியன் ஆண் ராசியிலும் சுக்கிரன் பெண் ராசியிலும் ஒருவரைக்கு ஒருவர் பார்த்து கொண்டார், அலித்தன்மை இருக்கும். யாருக்கெல்லாம் தாயாருடைய சாபம் உண்டாகும். சிம்ம லக்னத்திலே ஒருவர் பிறந்து 4ஆம் வீட்டில் செவ்வாயுடன் சனி சந்திரனும் ராகுவும் கூடியிருந்தால் தாயின் சாபம் ஜாதகருக்கு உண்டு. லக்னாதிபதி நீச்சம் பெற்று 5ஆம் அதிபர் மறைந்து சந்திரன் செவ்வாய் ராகு கேது கூடியிருக்க தாயின் சாபம் உண்டாகும். தகாத வார்த்தைகள் பேசி திட்டியதால் சாபம் பெற்றுள்ளார். லக்னத்தில் சனி அமர 7ல் சந்திரன் அமர 4வது வீட்டில் ராகு கேது இருக்க தாயின் சாபம், தாயின் மரணத்திற்கே காரணம் பெற்று உள்ளார். 7ஆம் அதிபர் 5லே நிற்க 5ஆம் அதிபர் 8லே மறைய 4ஆம் அதிபரும் சந்திரனும் 3, 6, 8, 12 மறைந்தார். தாய் வீட்டை விட்டு துரத்தியதால் சாபம் உண்டாகும். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை பார்த்து இதற்கு உண்டான பரிகாரங்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். எத்தனை குழந்தைகள் ஒருவருக்கு பிறக்கும் என்பதை, அதற்கு உரிய கணக்கீடு முறையும் நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ஆகஸ்ட் 18 முதல் 3 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம். 50 ஆண்டுகளுக்கு பிறகு சக்தி வாய்ந்த யோகம் உருவாகும். ஜோதிட கணக்கீடின்படி கிரகங்கள் அவ்வப்பொழுது பயிற்சி அடைந்து திரி கிரக மற்றும் சதுர் கிரக யோகத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். இதன் விளைவு மனித வாழ்க்கையிலும் நாட்டிலும் உலகிலும் காணப்படுகிறது. கடந்த ஜூலை 26, 2025 அன்று சுக்கிரன் மிதுன ராசிக்குள் நுழைந்தார். அதே நேரத்தில் குரு மிதுன ராசியில் பயிற்சியடைகிறார். அத்தகைய சூழ்நிலையிலே சுக்கிரனும் குருவும் இந்த நேரத்தில் மிதுன ராசியில் ஒன்றாக அமர்ந்திருக்கிறார். இதற்கு இடையில் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அன்று சந்திரன் மிதுன ராசியில் அடி எடுத்து வைப்பார். இதனால் மிதுன ராசியிலே சந்திரன், சுக்கிரன் மற்றும் குரு சங்கமம் ஏற்படும். அத்தகைய சூழ்நிலை சில ராசிகளினுடைய அதிர்ஷ்டம் பிரகாசிக்க கூடும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் திடீர் பண ஆதாயங்களுடன் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளையும் பெறுவார். சிக்கிய பணத்தை திரும்பி பெறலாம். எனவே இந்த திரிகிரக யோகத்தால் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் என்பதையும் தெரிந்து கொள்வோம். முதலிலே மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு திரிகிரக யோகம் சுப பலனை தரும். ஏனெனில் இந்த யோகம் உங்கள் ராசியில் இருந்து லக்ன வீட்டில் உருவாக போகிறது. மரியாதையை பெறலாம். அதே நேரத்தில் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். கூட்டு தொழிலே பெரிய லாபம் கிடைக்கும். சட்ட விஷயங்களில் முடிவு உங்களுக்கு சாதகமாய் வரும். மேலும் வாழ்க்கையில் புதிய சாதனைகள் கிடைக்கும். இது தவிர உங்கள் ஆரோக்கியமும் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கும். மேலும் கடுமையான நோய்கள் உங்களை விட்டு விலகியே இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றிகரமாய் நடக்கும். அடுத்தது கன்னி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு திரிகிரக யோகம் நன்மை பயக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் வேலை மற்றும் வணிகத்தில் சிறப்பு முன்னேற்றத்தை பெறலாம். அதே நேரத்தில் வேலை செய்பவர்கள் தங்கள் கடின உழைப்பின் பலனை பெறுவார்கள். மேலும் ஒரு பெரிய நிறுவனத்தில் சேர வாய்ப்பு கிடைக்கும். வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் அதிபர்கள் பல நன்மையை பெறுவார். தொழிலை விரிவுபடுத்தலாம். அடுத்தது துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு திரிகிரக யோகம்
உங்களுக்கு நன்மையை பயக்கும். இது நீங்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவை பெறலாம். மேலும் உங்களை தேக்கமடைந்த வேலைகளை செய்யலாம். அதே நேரத்தில் வேலை செய்பவர்கள் தங்கள் திறமையை வளர்த்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். மேலும் உங்கள் தொழில் குறித்து நீங்கள் தீவிரமாக இருப்பீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் மத அல்லது சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம். மேலும் வேலை மற்றும் வணிகத்தில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட தூர பயணங்கள் நன்மை பயக்கும். தந்தை அல்லது குருவின் உதவியை பெறலாம். இப்படிப்பட்ட கொச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஏற்கனவே ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டது. உங்கள் ராசி எது என்ன தேர்ந்தெடுத்து நீங்கள் கேட்டு ஜோதிட ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் என்ற பகுதி 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள். உறவினர்கள் நண்பர்களும் மனம் விட்டு பேசுவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். முயற்சிகள் பலிதமாகும் நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்களுடன் மனமிட்டு பேசுவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். முயற்சிகள் பலிதமாகின்ற நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். திடீர் என்று எதையோ இழந்ததை போல இருப்பீர்கள். தாயாரின் உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் வேலையாட்களுடன் கனிவாக பேசி வேலையை வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் என்று எதையோ இழந்ததை போல இருப்பீர்கள். தாயாரின் உடல்நிலை சீராகும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களும் கனிவுடன் பேசி வேலையை வாங்குவீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள். பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள். பழைய பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். மனோபலம் அதிகரிக்கின்றன. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள். பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள். பழைய பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். மனோபலம் அதிகரிக்கின்றன. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்களை தேடி வந்து பேசுவார்கள். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். அனுபவ அறிவால் சாதிக்கின்றன. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்கள் விவாதங்களை வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நாள். கடின உழைப்பும் பொறுமையும் தேவை. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தீட்சணியை மட்டுப்படுத்த சிவ வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக
சிவப்பதிகம், கோளறுபதிகம் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான மந்திரங்களை பாராயணம் செய்து சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்தலாம், மட்டுப்படுத்தலாம். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார். சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வீர்கள். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். மாலையிலே சிலருக்கு மனதுக்கு இதமான செய்தி வரும். வியாபாரம் ஓரளவு நன்மை தரும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள். தைரியம் கூடுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார். சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். மாலையில் சிலருக்கு மனதிற்கு இதமான செய்தி வரும். வியாபாரம் ஓரளவு நன்மையை தரும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள். தைரியம் கூடுகின்ற நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார்கள். உற்சாகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கைகளை ஏற்பார்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் ஒரு உற்சாகமான நாள். இதை பயன்படுத்தி நீங்கள் முன்னேற்றத்தை அடையலாம். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் செய்து வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவர். சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலே நிறுத்துங்கள். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும். ஆனால் கவனம் தேவை. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும். பொறுமை தேவைப்படுகின்றன. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள். தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும். மகளுக்கு நல்ல வரன் அமையும். எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள். வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும். உழைப்பால் உயருகின்றன. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனையை சுமூகமாக தீர்வு காண்பீர்கள். தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகளுக்கு நல்ல வரன் அமையும். எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள். வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும். உழைப்பால் உயருகின்றன. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கம்பீரமாய் பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். அரசியல் ஆதாயம் உண்டு. வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக தைரியமுடன் செயல்படுகின்றன. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கம்பீரமாய் பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். அரசியல் ஆதாயம் உண்டு. வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக தைரியமுடன் செயல்படுகின்றன. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய மதிப்பு உண்டாகும். மகிழ்ச்சி ஏற்படுகின்றன. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் முடியும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரியுடைய மதிப்பு உண்டாகும். மகிழ்ச்சி ஏற்படுகின்றன. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து
நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.